ஓகே ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி தலைப்பு வந்து இயேசு வந்தது மதத்தை கொண்டு வரதுக்கு இல்லை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் வந்தார். அதுதான் இன்றைக்கி தலைப்பு. இப்போ அவர் எதுக்காக வந்தார்ன்றது மேலே பார்ப்போம். மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அவர் வந்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் என்னது, நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறதுக்கு. அதாவது நம்மளோட ஃப்ரீ வில், அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயசித்தம்னு ஒன்று இருக்குது. அதனால் அவன் பாவம் செய்ய அவனுக்கு ஒரு பலன் உண்டாகுது. அது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அது உறுதியும் ஆகுது. அந்த நியாயப்பிரமாண கட்டு, மாம்சத்தின் கட்டை உடைக்க தான் அவர் வந்தார். அவர் வந்தது நிறைய ரீசன் இருக்குது. அதில் மொதல் ரீசன் இதுதான். அதாவது அந்த அபாலிஷ், அந்த மொத்த நியாயப்பிரமாண கட்டுகளை முடிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அந்த கிரியையினால் இல்லாமல், அதாவது அவருடைய கிருபையினால் முடிக்கிறதுக்கு வந்தார், நிறைவேற்றுவதற்கு. ஆமாம். அடுத்தது லூக்கா 12:51. லூக்கா 12:51. வாசிங்க அப்படி. லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம். அவர் வந்தது இன்னொரு ரீசன் சமாதானத்தை அல்ல, அதாவது உலகத்தோட ஒத்து போயிட்டு அப்படியே இருக்கிறதுக்கல்ல, அவரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான். உலக மனிதரோடும் உலகத்தோடையும் ஒத்து போயிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு பிரிவினை உண்டாக்க தான் அவர் வரார். அது ஒன் மோர் ரீசன். அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன்னா 76 வகையான மதங்கள் இருக்குது. எல்லாம் மனுஷன் உண்டு பண்ணுது, எல்லாமே மனுஷன் உண்டு பண்ணுது. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்னு உள்ளொளி பெருக்கின்வாங்க. உள்ள ஒளி இருந்தால் தான் அதை பெருக்க முடியும். உள்ள ஒளியே இல்லாமல் என்னத்தை பெருக்கிறது? எல்லாம் மனுஷனோட கற்பனை. ஏசப்பா சொல்கிறார், வீணான உங்கள் பாரம்பரியத்தினால சத்தியத்தை அவமாக்குறீங்க. அதே தான் ஒவ்வொருத்தனும் தனக்குன்னு ஒரு உண்டு பண்ணிக்கிட்டு, அது புத்தாவாக இருக்கட்டும், விவேகானந்த, எதாக இருந்தாலும் எல்லாம் போய் அவங்க சாகிறப்ப என்ன சொல்கிறாங்க, விவேகானந்தெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நித்திய ஜீவன் வேணும்னா இயேசுவை போய் தேடுங்க, முக்தி வேண்டுமானால் இயேசுவிடம் வாங்க, அவரே சொல்லியிருக்காரு. அதனால் மதத்தினால் யாரும் முக்தி அடைய முடியாது. எல்லாம் மனுஷன் உண்டு பண்ணுது. எந்த மதமானாலும், அதாவது 76 மதம் இருக்குது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பேர். கடைசியாக 2006 கூட ஒருத்தன் தொடங்கியிருக்கு. எல்லாம் ஓன் ரிலீஜியன். ஆனால் இயேசு அதுக்காக வரல. எதுக்கு வந்தார்னா இழந்து போனதை மீட்க வந்திருக்கார். அதாவது மார்க்கு 2:17. மார்க்கு 2:17. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். ஆமென். மார்க்கு 2:7. 2:7. ஆமாம், 2:17. 2:17. ஓகே, சூப்பர். இயேசு அதை கேட்டு, புண்ணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமாம். அதாவது டாக்டர் யாருக்கு தேவை? வைத்தியன். வியாதி இருக்கவங்களுக்கு தான் தேவை, புண்ணியாளிக்கு ஒழுங்காக இருக்கவங்களுக்கு தேவையில்லை. அதே கதை தான். அப்புறம் மார்க்கு 10:45. மார்க்கு 10:45. ஆமாம். இயேசு இன்னொரு வந்தது காரணம் டோட்டலாக ஒரு எக்ஸாம்பிளாக நடக்கிறதுக்கு தான். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுன்றதுக்கு அவரே வாழ்ந்து காட்டிட்டு போனார். அவர் வந்ததோட இன்னொரு மெயின் நோக்கம் அதுதான். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். மார்க்கு 10:45. அது ஓகே. அதாவது ஊழியம், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கோடிக்கணக்கான தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய இருக்காங்க. ஆனாலும் அவர் மனித கோலம் எடுத்து வந்தது எதுக்கு? இழந்து போனதை அவரோட உயிரை கொடுத்து இழந்து போனதை மீட்க தான் அவர் மனித ரூபம் எடுத்துகிட்டு வந்தார். ஆமாம். அடுத்த ரீசன் லூக்கா 4:18. மெயின் ரீசன் அதான். லூக்கா 4:18. ஆமாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்
குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். அப்படி வந்தது நோக்கம் இதுதான், நற்செய்தியை அறிவிக்கணும். ஆமென். அறியாமையிலும் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அதே தான், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அறியாமையில் இருக்க இருளில் இருக்க மக்கள் சத்தியத்தை அறியணும், உங்கள் குருட்டுத்தனம் போகணுன்றதுக்காக தான் அவர் வந்தார். இழந்து போனதை மீட்க லூக்கா 19:10 திரும்ப போட்டிருக்கு. லூக்கா 19:10 இழந்து போனதை மீட்கவே அவர் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். யோவான் 3:17 இருக்கும். யோவான் 3:17. ஓகே. உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தார், அவர் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படி வந்தார். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நியாயப்பிரமாண கட்டுகள்னால என்னது, ஃபுல்லாக நியாய தீர்ப்பு தான். ஒரு விறகு பொறுக்குனா அவன் உடனே கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். அவ்வளோ கொடுமையான நியாயப்பிரமாணத்தில் இருந்தது. ஆமாம். அதுக்கு அவர் அதை முறியடிக்க தான் அவர் வந்தார். இந்த மாதிரி தேவையில்லாத அந்த கட்டளைகள் மனுஷனுக்கு அது ஒவ்வாது. கிருபையினால் அவனை மீட்டெடுக்கும்படி தான் அவர் வந்தார். யோவான் 6:38. யோவான் 6:38. மனுஷகுமாரனுடைய 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஆமென். அவருடைய சித்தம் என்னது? நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து நம்ம கடைசி நாளில் நித்திய ஜீவனை கொடுக்கணும். ஆமென். என் சித்தமாக இருக்குன்ற. ஆமென். அதுக்காக தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். அப்படின்றார். அவரோட மெயின் ரீசன் ஃபார் கம்மிங் என்னது? இழந்து போனதை மீட்கவும் இருளின் கட்டில் இருக்கவங்களையும் விடுதலை பண்ணுறது. ஆமென். ரட்சிக்க. எல்லாற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுக்கறது. ஆமென். இல்லாட்டி அவங்க பாவத்திலே மரிப்பார்கள். அவ்வளோதான். யோவான் 9:39. யோவான் 9:39. நியாய தீர்ப்புக்கு தான் அவர் அடுத்த. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். ஆமென். அவரோட வருகைக்கு இன்னொரு காரணம் என்ன? மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இல்லை, ஜட்ஜ்மெண்ட். எஸ். அதாவது ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு கண்ணு தெரிலன்னு சொன்னால் பரவாயில்ல, உனக்கு தெரியுதுன்றனால உன் பாவம் நிலை நிற்கிறது. இப்போ ஒரு இப்போ நம்ம கூட ஹாஸ்பிட்டலில் போகிறப்போ அதே தான் பண்ணுறோம். நியாய தீர்ப்பு ஏற்றுக்குன்னா அவனுக்கு சான்ஸ், லாஸ்ட்டு சான்ஸாக கூட ஏசப்பா கொடுக்கலாம். ஏற்றுக்குன்னா பிழைச்சான், இல்லாட்டி நியாய தீர்ப்பு. ஏன்னா கண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளாது இல்லைன்னு ஒரு வசனம் வரும். உங்களுக்கு விஷயம் தெரிலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சும் என்னை நிராகரிக்கிறது ரொம்ப இது. அதான் இன்னொரு ரீசன். யோவான் 10:10. ஏசப்பா எதுக்கு வந்தார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். நித்திய ஜீவனை கொடுக்க பரிபூர்ணப்படும்படி அவர் வந்தார். ஆமென். ஆமென். யோவான் 10:10. திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். யோவான் 12:46. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு எப்படி வந்திருக்காரு? ஒளியாக வந்திருக்காரு. ஒரு விசுவாசிக்கிற யாவும் நம்மளும் மற்றவங்களுக்கு ஒளியாக இருப்போம். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு சீஷனும் தன் குருவை போல் இருக்கணும். 46. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்புக்கு வந்தார். அவரோட வசனம் தான் நியாயம் தீர்க்கும். ஏன்னா ஒருவரும் இருள் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் ஒளியாக வந்தார். ஒளியை, அந்த இருளை விரும்புறது
அதனால் ஒளிக்கு வராது இருக்கிறார்கள் இருக்கு வசனம். இருளில் இருக்கனால அது அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு செய்யறதுக்கு ஏதுவாயிடுச்சுன்னு. அது ஒரு பெரிய வசனம். நிறைய பேருக்கு இடரலே அதான். பாவம் செய்ய தான் பிடிக்குது, என்ன பண்ணுறதுன்றாங்க. ஆமாம். யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கு. இப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்களே தான் காரணம். சாக்கு போக்கு சொல்ல அவங்களுக்கு இடம் கிடையாது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், இயேசு வந்து உலகத்தில் வந்துட்டாரு. வரலன்னா ஓகே, கிரியைகள் பொல்லாதவா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இருளை விரும்புறாங்க. வந்திருந்தும் அவங்க ஆக்கினை தீர்ப்பு காரணம் என்ன? இருளை விரும்புகிறது. நிறைய பேர் பாவத்தை விட முடியலன்னு சொல்கிறது காரணம் பாவத்தை வெறுக்க முடியல. அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதில் எந்த பயனும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லைனாலும் இருளை தான் விரும்புகிறாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்களே தலைமையில போட்டுக்கிறாங்க. இல்லை, எல்லாம் தெரியுது, இருளை விரும்புகிறாங்க. ஆனால் பாவம் தான் இவங்களுக்கு வேணும். அதில் இருக்க அந்த இச்சை. சர்ச்சை போகிறவங்களே சத்தியம் என்னன்னு தெரியுது, வேணும்னு நினச்சா படிக்கலாம், ஆனாலும் புறப்பட்டு போக மனசு இல்லை. அந்த பாடு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆமாம். உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் போதும், பின்னாடி நடக்குது அப்புறம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இவ்வளோ மெனக்கெட்டு அவர் அனுப்பியும் எனக்கு இருள் தான் விருப்பமாக இருக்குது, ஒளியை வந்திருந்தும் தெரிஞ்சிருந்தும் காரணமின்றி பகைக்கிறாங்க. அதனால் ஆக்கினைக்கு ஏசப்பாவை ஒப்பு கொடுக்குறார். இது ரோமரில் அழகாக வசனம் வரும், உங்கள் பாவத்தை தான் உனக்கு விருப்பமா, அவரே ஒப்பு கொடுக்குறார். ஹாஸ்பிட்டல்லே பேஷண்ட்டை பிசாசு அடிக்கிறப்ப போய் விடுதலை பண்ணிடலாம், அங்கே ஏசப்பாவே அடிச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல வரது புரியுதா? பிசாசோட கட்டுனா துரத்தி விட்டு இந்த கட்டுகள்லேருந்து சத்தியத்தை சொல்லி விடுதலை பண்ணலாம். ஆனால் அடித்தது ஏசப்பாவாக இருந்தால் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் அப்படியே தான் இருக்கும். அது வந்து ஃபைனலாக கொடுப்பாரு. மனசார பிசாசை வருந்தி விருப்பமாக போகிறது ரொம்ப பீரியடுக்கு அப்புறமா இந்த உணர்வில்லாத இருதயம் இருக்கிறப்ப தான் அப்படி ஆகும். ஒப்பு கொடுத்துருவார், சாத்தாண்ட ஒப்பு கொடுத்துருவார். மோசமான காரியம் தான். ஏசப்பா அடிக்க மாட்டார். அதாவது அது ஒரு ஊமை இருக்குது, சொல்கிறத கேட்கலன்னா கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார்னா உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தான்னு இருக்கும். அது வந்து பிசாசுட்டு ஒப்பு கொடுக்குறது. இந்த இறக்கம் வரல, குணம் வரல, இன்னும் அப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார் ஏசப்பா. அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த இறக்கம் வரல, அன்பு வரலன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். நீ என்னோட பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை தான், போயிட்டு வாங்கிடுவார். அவ்வளோதான், வசனம் இப்படி இருக்கு இல்லையா, அவுட், அவ்வளோ. அப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு யோவான் 5:43, இந்த ஏகப்பட்ட ரிலிஜியன். யோவான் 5:43. ஆமாம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த புதுசாக ரிலிஜியன் வருதில்ல, அவங்க ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? சுயநாமம், அவன் நாமத்தை வச்சு தான் வரான் முகமது. அழகாக ஏற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை. அவ்வளோ முரண்பாடாக இருந்து தெரிஞ்சாலும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்கிறான். சுயநாமத்தினால ஏற்றுக்கொள்ளணும். பாபாங்கிறான். ஆமாம், எவ்வளோ முட்டாள்தனம். ஒரு சக்திங்க, ஆதிபர சக்திங்கிறான். என்ன ஏதுனே ஒன்றும் புரியல. 630 வருஷம் கழித்து வந்திருக்காது யார்? முகமது. ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி எழுதி வைக்கிறது ஃபுல் பொய். அப்படி காப்பி. இல்லை காப்பின்னா காப்பி அடிக்க வேண்டியது என்ன, அதில் ஏன் மாறுற, ஃபுல்லாக மாற்றி எழுதி வைக்கிறது அதான். ஆமாம், இல்லை அதில் வசனம் அதில் காப்பியே கிடையாது. ஒருத்தன் இதை விட அதிகமாக ஏதாவது கூட்டினா ஃபுல்லாக குறைச்சா அது ஏசப்பா பார்த்துருவாரு. சப்ஜெக்ட் ஏசப்பாவுக்கு 500 வருஷம் முன்னாடி புத்தா வந்தார். அது ஒரு உள்ளொளி பெருக்கி அது. ஆமாம், ஏன்னா கடவுள் இல்லைன்னு மாயை. ஆமாம், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள், கம்முன்னு போய் உக்காருங்க, உள்ளே நீங்கள் உணரலாம், அதுதான் கடவுள்னு சொல்லி ஊரை ஏமாற்றி மொத்த ஏகப்பட்ட நாடுகள் 100% புத்திஸ்டாக இருக்குது. எந்த நாடுமே 100% இருக்காது. இந்த அசுத்தாவே அப்படி இருக்கு. அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது யார்? முகமது. பெரிய குருடனுக்கு வழிகாட்டக்கூடியுமோ அதான். பெரிய குருடன், அநேக குருடன் பாதாளத்துக்கு இட்டுன்னு போயிட்டு பொய்யான பக்தி வைராக்கியத்தை வச்சுட்டு. ஆமாம். அப்புறம் அப்புறம் இந்த ஜூதாயிசம்ன்ற, அதான் அந்த பழைய நியாயப்பிரமாண கட்டுகள், அது ஒரு ரிலீஜியன் ஜூதாயிசம்ட்டு. அப்ரஹாமிக் ரிலீஜியன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் பழைய ஏற்பாட்டு கால மதம் ஃபாலோ பண்ணுறது. ஆமாம், அப்ரஹாமிக் ரிலீஜியன். அதான் சுன்னத் பண்ணுறது. அதான் அது அவருக்கு தெரியாது, இவங்க கண்டுபிடிச்சி. அப்புறம் வேதிக் ரிலீஜியன்ட்டு ஹிந்து இது. ஆமாம், எல்லா புராண கட்டுக்கதைகள், தீபாவளியோட இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லாமே எல்லாம் தெளிவாக புராண கதைகள். கொஞ்சம் கூட சயின்டிஃபிக்கோ ஒரு கதையாக இருந்தாலும் நியாயம் வேணாவான்ற மாதிரி ஃபுல் போய் ஒன்றுமே ஒத்து வராது. ஆனால் அதை அப்படியே நம்பிட்டு அதையும் கடவுள்னு சொல்லிட்டு ஆமாம். அப்படி வரவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு காலம் அவன் பசி அடையும். சத்தியத்தில் நிற்கிறவனுக்கு என்ன அட்வான்டேஜ், அவன் இடற முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அவனுக்கு பசி இருக்காது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கன்னு ஒரு காலம் தாக முடியாது. உலக கவலை குறிச்சோ உலக தேவை குறிச்சோ எந்த தாகமும் இருக்காது. ஏன்னா நித்திய ஜீவன்ற உறுதி இருக்குது. அந்த மகிழ்ச்சியோட மேலான மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அப்போது வேறு எதுக்கான தாகமும் அவன்கிட்ட இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட் இயேசு, அவரே வந்துட்டார். ஆமாம், ஏசப்பாக்குள்ளே இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதான். நான் ஏசப்பா யோவான் 10:8 சொல்கிறாரு, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த கொள்ளைக்காரன்ற நம்பினா குருடருக்கு குருடன் வழிகாட்டின மாதிரி பாதாளத்தில் போய் விழ வேண்டியதுதான். கொல்லனும். அவருக்கு பின்ன வந்ததில் எனக்கு தேவையில்லை, இவர் தான் சொல்லிட்டாரு. அவர் முன்னாலே தான் இருக்காம எங்க சொல்லுங்க விசாசம் சொல்லிட்டாரு. தெரியுங்களா, அவர் சொல்லியிருக்காரு அந்த புக்கில். நாங்கள் சொல்லி இந்த வார்த்தை எங்கெல்லாம் டபுளாக சொல்லுவாங்க இல்லையா. சரி, நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். சரி, அடுத்த ரீசன் ஏசப்பா வந்தது லூக்கா 12:49. லூக்கா 12:49. 12:49. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12:49. ஆமாம். அப்போ அவர் எதுக்காக வந்தார்? அக்கினியை போட வந்தார். அக்கினின்னா எது? பரிசுத்த ஆவியானவர். அவரை கொடுக்கறதுக்கு தான் வந்தார். இந்த கெட்ட அறியாமை ஆவிகள்லாம் போயிட்டு என்றென்றைக்குமாக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய தேற்றரவாளனை கொடுக்குறேன், நான் போனால் தான் வர முடியும், உங்களுக்கு அனுப்புகிறேன், என்னென்னைக்குமா அவர் இருப்பார் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும், சொன்ன மாதிரி சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதை வைக்கிறதுக்கு தான் வந்தேன்றார். ஆமாம். இது எல்லாமே தெரிஞ்ச என்னது 12:47 அப்படியே மேலே பண்ணிங்க.
47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். தெரியாதவனுக்கு பிரச்சனை இல்லை, தெரியலன்ற ஒரு பிரச்சனை தான். தெரிஞ்சு சித்தம் செய்யாமல் இருந்தால் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அதனால தான் பவுலும் சொல்லுவார், உங்களுக்கு அநேகர் போதகராக இல்லாமல் இருங்க, ஏன்னா அதிக ஆக்கினே அவங்களுக்கு தான். போதகர் ஆகாதீங்க அப்படிங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாம தப்பான வழி நடத்திட்டீங்கன்னா அடி உனக்கு தான். ஏன்னா போதகன் தான் அவனை சரியான வழியில் கொண்டு போகிறோம். சத்தியம் நல்ல சொல்கிறாரு, களைப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பின்னாடி பார்க்கக்கூடாது. பார்த்துட்டான்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு அவன் தகுதியே கிடையாது. இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கண்டுட்டு அதை உதாசீனப்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி ஒரு முட்டாள் யாரும். அடுத்தது படிங்க 48. அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். யாருக்கு அதிகமாக கொடுக்குமோ அதிகமாக கேட்பாரு. அதே போல தான் ஏசப்பாவும். ஏசப்பா பற்றி அறியாதவங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி கேட்பான்? சில அடி தான், சில அடி. ஆனால் சத்தியம் தெரிஞ்சு அவன் சரியான வழியில் நடத்தலைன்னா அடி அதிகமாக விடுவான். 12:37. லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கீழ்ப்படியும் போது பாக்கியவான். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். அவர் நமக்கு ஊழியம் செய்வார். எஸ், அவர் சொல்றபடி கீழ்ப்படியும் போது நமக்கு அவர் வந்து நம்ம கூட அன்பா நம்ம பார்த்துக்கிறார். எஸ், அவரே ஊழியம் செய்கிறார். ஆனால் அவர் வசதி கேட்டு நம்ம கீழ்ப்படும் போது அநேக அடி யோவான் 1:17 நமக்கு தெரிஞ்ச வசனம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலம் தான் வந்தன. அப்போ பழைய ஏற்பாட்டில் கிருபையும் சத்தியம் இல்லையா? எங்கிட்ட இருக்கு. சங்கீதம் 40:10. சரி, இல்லை பார்ப்போம். சங்கீதம் 40:10. ஆமாம், சங்கீதத்துக்கெல்லாம் போயாச்சு. சங்கீதம் 40:10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. ஆமென். என்ன சொல்றாரு? கிருபையும் உண்மைனா சத்தியத்தையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. கிருபையும் இல்லை சத்தியம் இல்லாத காலத்திலே நான் அதை ஒளித்து வைக்கலான்றார். இப்போ நம்ம டியூட்டி என்னது? ப்ரொக்ளைம், இயேசுவை பற்றி சொல்லணும். ஒன்றுமே இல்லாத காலத்திலே அவர் என்ன சொல்கிறாரு? இவர் மறைச்சி வைக்கலாம், இதயத்தில் மட்டும் நான் வைக்கல, மற்றவங்களுக்கு சொல்கிறேன்றார். ஆமாம். இல்லை, இது வந்து தாவீதுக்கு வந்து இல்லை வார எஸ் அதான் பிரதர். இது வந்து தாவீது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். நாடி வர இயேசுன்னு ஒருத்தர் வருவார். கிருபையும் சத்தியம் இயேசுவின் மூலமாக தான் வந்துச்சுன்னா இயேசுவின் மூலமாக தான் வந்துச்சு, அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கான்னு கேட்டால் அப்போ இல்லை தான். கிருபையாக இரும், அவரோட ஜபம் பாருங்கள், என் மேலே கிருபையாக இரும் தான் கேட்டுருக்காரே தவிர கிருபைனா என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா இல்லை அதான் அந்த இப்போ இவர் சொன்ன 40:7 பாருங்கள். சங்கீதம் 40:7 எக்ஸாம்பிள் போட்டார். 6 பாருங்கள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு பாவ நிவாரண பலியை நான் விரும்பலை, அதுக்கு பதிலாக என்ன நான் கொடுக்க வரேன், உங்களோட சித்தம் அதுதான், நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் நான் வந்து இனிமேல் மறைச்சு வைக்க மாட்டேன், கிருபையும் சத்தியத்தையும் நான் வந்து எல்லா சபைக்கும் நான் அறிவிப்பேன் அப்படிங்கிறது. எஸ், ஆமாம். ஆமாம், கிருபை இல்லை. கிருபைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. தப்பு பண்ணால் கல்லறிஞ்சு கொள்ளணும். ஆமாம் ஆமாம். சத்தியங்கிறது தேவன் யாருன்னு அறிகிற அறிவு. அதனால தான் நீங்கள் அறியாத தொழுது கொள்ளுறீங்க, நாங்கள் அறிந்ததை உங்களுக்கு சொல்லுறோம் அப்படிங்கிறது. ஆமாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த சங்கீதம் படிக்க வேணாம்னு சொல்கிறது எதுக்குன்னா அது கீழே இருக்கும் பாருங்க.
யாரு தாவீது வந்து புலம்புறாரு 40:14. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனடைந்து கைவிடப்படுவார்களாக. பிரேயர் பார்த்தீங்களா எப்படின்னு? ஏன்னா அவர் இஸ்ரவேலின் தேவன் தான், அவங்களுக்கு தான் தேவன், அதனால மற்றவங்கள போட்டு தள்ளணும்னு சொல்றான். அது கரெக்டு தான். நியாயப்பிரமாணமே என்னன்னா, எனக்கு அடுத்தவனை நீ சிநேகித்து சத்துருவ பகைன்னு இருக்கு. ஆமா, இப்போ வந்து அவனை எதிர்க்க புறஜாதி தான் எதிர்ப்பாங்க, அதனால அடிச்சு கொள்ளுங்கன்னு தான் அவன் ப்ரேயர் பண்ணுவான். அவன் கரெக்டாக தான் இருந்திருக்கான். நியாயப்பிரமாணத்தை இப்படி கரெக்டாக இருக்கான், அவ்வளோதான். அந்த நியாயப்பிரமாணமும் இது ஆமா, அந்த வித்தியாசம் தெரியாம தான் அவங்க அப்படி இருக்காங்க. வித்தியாசம் புரியுதா பச்சையா? அவ்வளோதான். தெளிவாக சொல்றாரு. பூர்வத்தாருக்கு சொல்லது முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம், ஏன்னா அது அதிக டைம் போகும், அதுக்காக சொல்ல வரேன். ஆமா ஆமா, அதுதான் நம்ம கடைசியா அவருக்கு எதிராக இருக்க அடுத்த நாட்டு ராஜா இவங்களாம். ஆமா, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். மெசேஜ் முடிக்கட்டும், ஏன்னா அது டைம் அதிகமாக சொல்ல வரேன். அப்படின்னா தான் அது தனித்தனியாக வீடியோ போட முடியும். ஓகே, அடுத்தது இப்போ கிருபைன்னு என்ன பார்ப்போம். ரோமர் 11:6. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. கிருபை என்ன, சத்தியம் என்னன்னு பார்த்துருவோம். ரோமர் 11:6. ரோமர் 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. புரியுதா? அதாவது கிருபைனா அது கிரியையினால வராது. எஸ், கிருபைன்றது அல்டிமேட் ஃப்ரீ கிஃப்ட். எஸ், ஏசப்பா வந்து ஒன்றும் இல்லாத நம்மளை தெரிஞ்சு எடுத்திருக்காருல்ல, அதான் கிருபை. எபேசியர் 2:8. சத்தியம்னா அதை கீழ்ப்படுகிறப்ப சத்தியம். கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வந்ததுன்னா காரணம் இதுதான். அல்டிமேட்டாக அவர் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத நம்மளை தூக்கி எடுத்த மேலான கிருபை. சத்தியம்னா என்ன? அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறப்ப சத்தியம். இதுக்காக தான் அவர் வந்தார். இது வந்து இந்த வசனம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எபேசியர் 2:8 பிரதர் சொல்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமா, இதுவே அவர் நமக்கு கொடுத்த ஈவாம். இந்த கிஃப்ட் கிருபை அவராக வந்து கொடுத்ததான். யாருக்கு கிடைத்த கிருபையை இழந்து விடாதீர்கள்னு ஒரு வசனம் இருக்கும். அதான் அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இல்லை தெரிஞ்சு எடுத்திருக்காருல்ல. இதுக்கப்புறமும் நீ விட்டனா ஆமாம். அடுத்து பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. அவர் செலக்ட் பண்ணுறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பர்ஃபெக்ட்டுப்பா அதனால தான் எடுத்தாருன்னு ஒரு பயிலும் சொல்ல முடியும். நீங்கள் நற்கிரியை செய்யும்போது உங்களை முன்னக்கூட்டியே வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு உங்களை. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, இந்த வயசில் அந்த விற்கிறத விட்டு வந்துடுவீங்க, இந்த வயசில் எனக்கு ஊழியம் பண்ணுவீங்கன்னு ஆல்ரெடி கிரியேட்டட். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் முன்னதாக நடக்கும்படி அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் நீங்கள் மாறதுக்கு இவங்களை ஜெபம் பண்ணணுங்கிறது அவருடைய நீதி, அதனால தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் மனுஷனாக இருக்கிறவங்க இதுக்காக ப்ரேயர் பண்ணணும், அப்போ தான் அவர் நீதி. அவர் தன்னோட ரத்தத்தை கொடுத்துட்டாரு, திரும்ப இயேசு தான் தேவன் நம்ம சொல்லணும், அதான் நம்மளுடைய நீதி. அதே போல் 1 by 1. ஆனால் நம்ம சொன்னனால தான் அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது, அதான் விஷயம். ஆமாம். நெக்ஸ்ட், தேவனால் பிறந்தவர்கள் ஆவியில் எல்லாம் ஒன்று தான், தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஏசப்பா எதுக்கு வந்தாருன்னு புரியுதா? ஒரு எந்த மதத்தையோ ஒரு குழுவையோ ஒரு ஸ்தாபனத்தையோ நீரோ இல்லை. ஒரு வந்த ரீசனை 10 ரீசன் பார்த்துருக்கோம். ஏசப்பா வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அவர் ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தார், கொள்றதுக்கு வரல. சமாதானத்தை அனுப்பல, பிரிவினை. சமாதானம்னா இங்கே பூமியில் அந்த சமாதானத்தில் இல்லை, நற்செய்தி அறிவிக்க வந்தார், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வந்தார், நியாய தீர்ப்பு கொடுக்க வந்தார், ஜீவன் உண்டாயிருக்க வந்தார், ஒளியாக வந்தார், பிதாவின் நாமம் என்னன்னு சொல்ல வந்தார், ஜீவ அப்பத்தை கொண்டு வந்தார், அக்னியை போட வந்தார், ஆனால் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்க வந்தார், கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்க வந்தாராம். இதுக்காக ஏசப்பா வந்தார். இதுதான் ராஜ்யம், மதம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ்.